அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் அம்மா என்ற பெயரில் ஊர் இருக்கிறது. இதைப்போல உலகெங்கும் 19,000க்கும் அதிகமான பெயர்கள் இருப்பதை கடல் ஆய்வாளர் ஒரிசா பாலு பட்டியலிட்டுள்ளார். இதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. சீனாவில் பாண்டியன் என்ற பெயரில் ஊர் இருக்கிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் அம்மா என்ற பெயரில் ஊர் இருக்கிறது. துருக்கியில் அதியமான் என்ற பெயரில் ஒரு ஊர் இருக்கிறது. நார்வேயில் ஊரான் என்ற இடம் இருக்கிறது. இவையெல்லாம் தற்செயலோ அல்லது ஒலி ஒற்றுமையோ இல்லை. தமிழர்களின் கடல் வழி பயணங்களை அறிந்தால் தமிழ் மக்களுக்கும் இந்த இடங்களுக்கும் சம்பந்தம் இருப்பது புரியும் என்கிறார் கடல் ஆய்வாளரான ஒரிசா பாலு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 2000 வருடம் முன்பே இந்த மக்கள் உலகம் முழுவதும் போயிட்டு வந்தாங்க. அதுக்குரிய பின்புலம் மிக மிக பழமையான காலத்தில் பழங்குடிகள் காலத்திலே பாய்மரத்தை பயன்படுத்தாமல் கடல் நீரோட்டத்தை பயன்படுத்தி இவங்க போயிருக்கிறதுக்கான தரவுகள் இந்த ஆமைகளுடைய கடல் வழி பாதைகளில் இந்த தமிழ் பெயர்கள் நமக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 19,000க்கு மேலே தமிழ் பெயர்கள் உலக நாடுகள் முழுக்கும், இந்த குறிப்பாக இந்த இந்தோ பசிபிக் கடலில் தென் அமெரிக்கா வட அமெரிக்கா பகுதியில் உள்ள அனைத்து கடற்கரைகளுக்கும் நம்முடைய கடல் வழி பாதைகள் கிட்டத்தட்ட இந்தோனேஷியா, பப்பு நியூகினியா, ஹவாய், ஃபிஜி தீவு வழியாகவும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து வழியாக பெரு நாட்டுக்கும் பிலிப்பைன்ஸு, ஜப்பான், கொரியா மூலமாக கலிஃபோர்னியா பகுதிகளுக்கும் போனது மிக தெளிவாக தெரியுது. கடலுக்குள் புதைந்து போன நிலங்களை கண்டுபிடிப்பதில் ஆர்வம் கொண்டவர் ஒரிசா பாலு. கடல் சார்ந்த அறிவும் பார்வையும் கடந்த 20 வருடங்களில் இவரை முக்கியமான ஆய்வாளராக மாற்றியிருக்கிறது. ஆமை உட்பட பல கடல்சார் உயிரினங்களின் பாதைகளையும் நீரோட்டங்களையும் பாலு பின்தொடர்ந்து செல்கிறார். வரலாறு என்றாலே நிலம் சார்ந்து மட்டுமே யோசிக்கிற தன்மை அதிகமாகவே இருக்கிறது. பரந்துபட்ட கடல்வெளி பரப்பில் சென்ற தமிழ்நாட்டு மனிதர்கள் வரலாற்றை நிலைநாட்டும் தமிழ் பெயர்களை உலகிற்கு வழங்கி வந்திருக்கிறார்கள். இந்த செய்தி ஆய்வாளர் பாலு மூலம் வெளிவந்து கொண்டிருக்கிறது.